வெல்கம் டு குக் வித் கவிதா. சன்னா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வெள்ளை சுண்டலுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 4 கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் வர மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுருக்கேன். சுண்டல் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த 2 இல்லை 3 குழிக்கரண்டி அளவு சுண்டல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுக்கிறேன். தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு லைட்டாக வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலையாக கழுவி அதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்க விடணும். வதங்கினதுக்கப்புறமா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதும் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிரேவிக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி உப்பு சுண்டலில் போட்டிருக்கேன். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கணும். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா இருக்குது என்கிட்ட, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணி மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த சுண்டல் அப்புறம் தயிர் அதை போட்டுட்டு அது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடணும். ஃபைனலாக சுண்டல் ஆட் பண்ணிடணும். வேக வச்ச சுண்டல் சன்னா மசாலா ரெடி.